கர்நாடக மாநிலத்துல இருந்த ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, தன்னுடைய பையன்கிட்ட கேட்டு போகவும் செஞ்சாங்க. அவங்க போனாங்களா? இல்லையா? இறுதியில அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இது வந்து உண்மையா நடந்த கதைன்னு சொல்றாங்க. இத பத்தி ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லலாம். ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தைங்கள ஹஸ்பண்ட் இல்லாம பிள்ளைங்கள ஃபுல்லா நல்லபடியா வளர்க்கணும். அவங்கள வந்து நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆளா இருந்து நல்லபடியா உழைச்சு, பிள்ளைங்கள வந்து பெரிய ஆளா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஒரே ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா, காசிக்கு போகணும். காசிக்கு போய் தான் தன்னுடைய உயிர வந்து விடணும் அப்படின்னு நினைச்சவங்க அந்த அம்மா. அப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பசங்கள்ல ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஆசை இருக்குப்பா, அத வந்து நிறைவேத்துறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்துட்டு பெருசா ஒண்ணும் போக்குவரத்து இதெல்லாம் இல்லாததுனால, நடந்து தான் போகணும் அப்படின்றனால, தன்னுடைய மனைவி கிட்டயும், தன்னுடைய குழந்தைங்க கிட்டயும் சொல்லிட்டு, அவர் வந்து தன்னுடைய அம்மாவ கூட்டிட்டு கிளம்புறாரு. நடந்தே போறாங்க. பல வாரங்களா நடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த அம்மா வயசானவங்க இல்லையா? அவங்களால ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா அவங்களால போகவே முடியல. அந்த மாரி இருக்கும்போது தன்னுடைய தாய வந்து தன்னுடைய தோள் மேல தூக்கிக்கிட்டு அவர் நடந்திருக்காரு. அது ஒரு காட்டு வழி பாதை. அந்த பக்கட்டு போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டி வர்ற சவுண்ட் கேட்டிருக்கு. மணி சவுண்ட் கேட்டிருக்கு. அப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரே ஒரு மாடு தான் பூட்டி வந்துச்சாம் அந்த இது அந்த மாட்டு வண்டி. அப்போ வந்துட்டு என்னன்னா, ஒரு மாட்டு வண்டி பூட்டி வருது அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள உள்ள வண்டியா தான் இருக்குமா. அதாவது வெளியூர் வந்து போகாதாம் அந்த மாடு. 2 மாடு பூட்டி இருந்தா மட்டும் தான் அது வந்து வெளியூர் போறதுக்கான ஒரு வண்டியா வந்து அப்ப வந்து கருதுவாங்க. அப்ப இவர் பார்த்துட்டு இந்த ஊர்லயே உள்ளதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, அந்த மாட்டு வண்டி பக்கத்துல வந்து நிக்குது. அவங்கள ஏறிக்க சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, அவங்க அம்மாவ ஏத்தி விட்டு இவரும் ஏறி உட்காந்துருக்காரு. அப்போ இந்த மாட்டு வண்டியில ரோட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஏத்த இறக்கம் வரும்போது ஏறி குலுங்கும், வைக்கும். அந்த மாரி எந்த ஒரு விஷயமே அதுல இல்ல. ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இவரு சக்கரத்த பார்க்குறாரு. பார்த்தா சக்கரம் அசையவே இல்லையாம். அந்த மாட பார்க்குறாரு. மாடு முட்டி போட்ட நிலைமையில தான் இருக்கான். மாட்டு வண்டி ஓட்டுறவர பார்க்குறாரு. ஒரு முகமே இல்லாதவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு துணிய ஒண்ணு மேல சுத்தியிருக்காரு. ஆனா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள முகம் இல்ல. வெறும் துணி மட்டும் தான் இருக்குன்றத இவரு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஒரு பரவச நிலையில, அதாவது பயங்கர பிரகாசமா அந்த அம்மா வந்து இருந்திருக்காங்க. ஒரு மாரி உடம்பு சரியில்லாத ஒரு அம்மா ஃபேஸ் மாரியே அவங்களுக்கு வந்து தெரியலையாம். அப்ப அந்த டயத்துல தான் அந்த அம்மா வந்து உயிர் வந்து பிரிஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருள் நிலையுடன் யாரெல்லாம் ஆழமான அடையாளம் கொண்டு அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து சிக்கியிருக்காங்களோ, அவங்க தான் காலம், இடம் அப்படின்ற ஒரு தன்மையில வந்து சிக்கிக் கொள்றாங்க அப்படின்னு அர்த்தம். தங்கிட்ட எதுவுமே வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு இறைவனடி சேர்வாங்க அப்படின்றது தான் இதுலருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்.